இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது, வலியுறுத்துவது, வழிகாட்டுவது, இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், படியுங்கள், வேலைக்கு செல்லுங்கள், பிரச்சனைக்கு போகக்கூடாது, வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று. ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமடு, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்று சொல்வேன். இந்த 6 இளைஞர்களும் திருமால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த 6 நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர், விசிகே உடைய உறுப்பினர், மற்றவர்களெல்லாம் விசிகே உடைய ஆதரவாளர்கள். இது சோசியல் மீடியால நம்ம பார்த்திருக்கிறோம். அதே வேளையிலே காவல்துறை இது தெரிந்தும், அதனால் அந்த கிராமத்திலே, திருமால்புரம் என்ற கிராமத்திலே ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதுதான் அவருடைய வாடிக்கை. இது காவல்துறை தெரிஞ்சுதான் நடக்குது. இந்த இளைஞர்களும் 6 இளைஞர்களும் கஞ்சா அடிச்சுதான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள். இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. This responsibility is the Chief Minister's responsibility. I blame the Chief Minister of Tamil Nadu for this incident. இதுல என்னன்னா, தமிழரசனுடைய தந்தை 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கொடூரமான முறையில் தலையில் அடிபட்டு யாரோ அடித்து விட்டார்கள், அடித்து இறந்திருக்கின்றார். இப்பொழுது அடுத்தது தமிழரசன். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்ல ஒரு இளைஞன், 21 வயது ஒரு இளைஞனை தமிழகம் இழந்திருக்கிறது என்றால் அப்ப என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும். ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்ல, நெமிலி ஒன்றியம் மட்டும் இல்ல, ராணிப்பேட்டை